உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொங்கலோ பொங்கல் என்ற தமிழர்களுடைய உணர்வு பூர்வமான திருநாளை கொண்டாடப் போகிறோம். இந்த பொங்கல் திருநாள் 4 நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. சான்றோர்களும் பண்டிதர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு எத்தனையோ புது விளக்கங்களை கொடுத்து நமது உணர்வுகளை மதித்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற அந்த கூற்றிற்கு இணங்க ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைத்து இந்த திருநாளை பெருநாளாக கொண்டாட நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். முதலாவது போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். இந்த போகி பண்டிகை எவற்றை குறிப்பிடுகிறது? பழையன கழிந்திட போகி வந்தான், புதியன புகுந்திட பொங்கல் படைத்தான், குப்பைகளை நீக்கிட குதூகலம் கொண்டான், குறைகளை மறைந்திட கொண்டாட்டம் செய்தான். எவ்வளவு அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றன என்று பாருங்கள். இந்த போகி பண்டிகை புதுப்பித்தல், குடும்ப ஒற்றுமை இவற்றை மையமாக வைத்து பேசுகின்றன. மக்கள் தங்களுடைய குடும்பத்தில் பயன்படுத்தாத பொருளையும் விவசாய கழிவுகளையும் எரித்து இவற்றிற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். தீமைகளை ஞானம் என்னும் அக்கினியால் எரித்து புதிய மனிதனாக படைக்க வேண்டும் என்று இந்த போகி பண்டிகையின் மையமான கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய எண்ணமும் சிந்தனையும் நோக்கமும் செயல்பாடும். முன்னோர்கள் எவ்வளவு அர்த்தமான ஆழமான சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. 2 கொரிந்தியர் 5:17 இவ்வாறாக குறிப்பிடப்படுகின்றது. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற போது புதிய மனிதனாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதல் அன்றோ. எவ்வளவு விளக்கத்தையும் நமது விவிலியம் நமக்கு தெளிவாக கொடுக்கின்றது. ஆக என் அன்பிற்கு இனிய தமிழ் மக்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவுகளே, எல்லாமும் எவற்றை மையப்படுத்துகின்றன என்று பார்க்கின்ற பொழுது தீமைகளை விடுத்து நல் எண்ணத்தோடு வாழ வேண்டும். தீமைகளை ஞானம் என்னும் அக்கினியால் எரித்து நல்லெண்ணமாகிய இருக்கக்கூடிய கடவுளை மையமாக கொண்டு வாழ வேண்டும். ஆகவே அனைவருக்கும் எனது போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.